வணக்கம். இப்போது சமீப காலமாக இந்த பழனி திருக்கோயிலை பற்றி ஒரு விஷயங்கள் நம்ம முகநூலில் பார்க்குறோம், யூடியூப்லேயும் பார்த்தோம். நம்மளுடைய சமய பேச்சாளர் திரு சுகிசிவம் அவர்கள் நீதிமன்றத்தில் சொன்ன இந்த தீர்ப்பை பற்றி சொன்னாங்க. இது இப்போ இல்லை, எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய திருக்கோயிலெல்லாம் முன்னாடி மதுரையில், இப்போ எங்கள் ஊரில் பவானியில், எல்லா கோயிலையுமே அந்நியர்கள் ஆலயத்தில் பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு போட்டு ஒரு போர்டு இருந்தது. இந்த அந்நியர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது அப்போல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் புதுசாக வர்றபோது தான் தெரிகிறது. உதாரணமாக இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் அந்த கோயிலை ஆய்வு செய்கிற போது கோயில் கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், நிருத்த மண்டபம் இதுக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முகாமியர்கள் சொன்னதுனால அவர் கலெக்டர் வெளியே நின்று உள்ள கருவறையில் சாமி இருக்கான்னு பார்த்துருக்காரு. தினசரி அந்த அம்மா அர்த்தஜாம பூஜை முடிஞ்சோடனே நகர்வலம் போயிட்டு வருமா. அப்படி நகர்வலம் போயிட்டு வர்றபோது கருவறையில் சாமி இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் ஒரு நள்ளிரவு அந்த குதிரையில் அப்படியே உட்காந்து பார்க்குறாரு. கருவறையில் கடவுள் இல்லை, சாமி சிலை இல்லை. அதே கடவுள் வெளியில் நகர்வலம் போயிட்டு அதே பிரிட்டிஷ் கலெக்டர் முன்னிலையில் அப்படியே கோயிலுக்குள்ளே கருவறையில் போய் மறைஞ்சிருது. கருவறையில் மறைஞ்சதுக்கு அப்புறமா கண்ணு தெரியாமல் போயிடுது அந்த கலெக்டருக்கு. ஸோ இது சமயபுரத்தோட கதை. பவானியில் வில்லியம் கேரோங்கிற ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய பயணியர் விடுதியில் தங்கியிருக்கிற போது அந்த கட்டடம் இடிஞ்சு விழுக போகுது. அந்த பயணியர் விடுதிக்கும் அந்த கோயிலுக்கும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவர் அனுதினமும் இது ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்கும், அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு மனசில் நினச்சிட்டே இருக்கார். ஆலயத்தை பற்றி ஒருத்தர் மனசில் நினச்சாலே எங்கள் ஆண்டவன் மனசுக்கு போடுவோமா நாம். அப்போ இந்த காப்பாற்றக்கூடிய அவருக்கு ஒரு கண்டம் வருது, காப்பாற்றக்கூடிய டைம் அந்த அம்பாள் ஒரு சின்ன குழந்தையாக இந்த வில்லியம் கேரோங்கிற ஆங்கிலேயரை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வராங்க. அந்த கட்டடம் இடிஞ்சு விழுகுது. அதுக்கப்புறமா தன்னுடைய கைப்பட எழுதின யானை தந்தத்தினால் ஆன தொட்டில் ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அப்பேற்பட்ட அந்த ஆங்கிலேய கலெக்டரை அப்போ கோயிலுக்குள்ளே விடலை. ஏன்னா அந்த மதத்தில் அப்படி ஒரு வழிமுறை. அந்த மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளாக யாரை ஏற்றுட்டமோ அதுக்கப்புறம் மற்ற கடவுள்களை போய் வணங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொள்கை அது. நம்ம கொள்கை என்னென்னா, மனசில் யார் ஏற்றுனாலும் அவன் சைவராயிடுறான், அவ்வளோதான். நம்மளுடைய இந்து சமயம் என்ன சொல்லியிருக்குன்னா, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். மனசுக்குள்ளே நினச்சிட்டாலே அவன் இந்துவாயிடுறான், வாயில் சொல்லிட்டாலே அவன் சைவராயிடுறான். அப்படி தான் நம்ம அருளாளர்கள் பாடியிருக்காங்க. இது சுகிசிவம் மறுப்பாரான்னு தெரியல. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். இப்போ சமீப காலமாக லண்டனில் அங்கெங்கெல்லாம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடின்னு இருக்குங்க. வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். ஸோ இது நம்ம பெருமைப்படணும். யார் இந்து சமயத்தில் இருக்கிறவங்க பெருமைப்படணும். என்ன நம்ம சாமி நீ ஒரு அந்த மத கோட்பாடுகள், அந்த சம்பிரதாய தீட்சை வாங்கிட்டா தான் நீ இந்து, தீட்சை வாங்கிட்டா தான் நீ சிவபெருமானை பூஜை பண்ணலாம், தீட்சை வாங்கிட்டா தான் உன்னை கடவுளே கூப்பிடுவார், பக்கத்தில் வச்சுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனத்தகத்தான் மனசில் நினச்சாலே அவன் இந்துவாயிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க மதத்தோட கோட்பாடு என்ன சொல்லியிருக்கு, வேறு மதத்தோட கோட்பாடு என்ன சொல்லியிருக்குன்னா, இறைவன் என்பவர் நமக்கு ஒருவர் தான், அவரை தவிர மற்றதெல்லாம் சாமி இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம கோயிலுக்குள்ளே வர வேண்டாம், அவங்களுக்கு அந்த பாவம் வேண்டாம்னு தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய, வந்துட்டு அவன் திருப்பி அதே மதத்துக்குள்ளே போகிற போது அந்த கடவுளை நிந்தித்த பாவம் அவனுக்கு வரும். நம்ம கடவுளை ஏற்றுண்ட புண்ணியம் கிடைச்சாலும் அவன் எந்த சமயத்தை சார்ந்தவனாக உள்ளே போகிறானோ அந்த கடவுளை நிந்தித்த பாவம் வரும். அந்த பாவத்துக்கு இந்துக்கள் ஆளாக வேண்டாம்னு தான் அந்த காலத்திலேயே அந்நியர்கள் ஆலய பிரவேசம் செய்ய வேண்டாம்னு பொதுப்படையாக சொல்லியிருக்காங்க. நம்ம பெரியவங்களை நாமளே கேவலப்படுத்தக்கூடாது. கொடிமரம் இல்லைனாலும் பலிபீடம் இருக்குது அந்த பழனி கோயிலில். கொடிமரம்
செய்யாத வேலையை பலிபீடம் செய்யும். ஆகையினால் இந்து சமயத்தில் ஆகம விதிப்படி எல்லா கோயிலும் கட்டியிருக்காங்க. நேற்று சுகிசிவம் சொன்னதுக்கப்புறம் தான் நான் பழனி கோவிலில் ஒரு ஆய்வு பண்ணேன். அதில் பார்த்தா சேர மன்னர் அது கட்டியிருக்கார். இப்போ சோழ மன்னர் கட்டின அந்த கோயில் வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் வச்சுக்கலாம். பாண்டிய மன்னர் கட்டினது வந்து நம்ம மதுரையும் பற்றி வச்சுக்கலாம். இப்போ சேர மன்னன் எங்கடா கோயில் கட்டி அது ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தா பழனி. அதில் பழனியில் வந்து பழனியோட கருவறையில், அதாவது தெற்கு பாகத்தில் அகத்தியரோட சிலை இருக்குது. அகத்தியரோட சிலைக்கு பக்கத்தில் ஒரு காலபைரவர் சிலை இருக்குது. காலபைரவர் சிலைக்கு அந்த பக்கம் ஒரு சேர மன்னனோட சிலை இருக்குது. அதில் எழுதியிருக்காங்க சேர மன்னன் அப்படின்னு. அதே போல் சில பேர் சொல்கிறாங்க அந்த கோயிலில் வந்து ஆகம விதிப்படி பூஜை கிடையாது, இது சித்தர்கள் முறைப்படி தான் பூஜை, சித்தர்கள் பூஜை பண்ண கோயிலில் வந்து ஆகம விதி செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்களில் முதல்ல சொல்லக்கூடிய திருமூலரே ஒரு பெரிய சித்தர் தான். அவர் சொன்னது தான் திருமந்திரம்ங்கிற நூல். அதில் ஆகம வாக்கியங்கள் நிறையா இருக்குது. அந்த ஆகம வாக்கிய பிரகாரம் கட்டின கோயில் தான் பழனி. எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நல்லா போய் பாருங்கள். அந்த கோயிலில் கருவறையில் பூஜை பண்ணக்கூடிய ஆதிசைவ மரபை சேர்ந்த சிவாச்சாரியார்கள் ஏன் வந்து வச்சாங்க அப்படின்னா, ஒரு பட்டயம் ஒன்று காமிச்சாங்க. அந்த பட்டயத்தில் வந்து ராமப்பையர் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு அதிகாரி பிராமணர்கள் ஆகிய அந்த ஆதிசைவரை தான் கோயிலுக்குள்ளே விட்டாங்க, அவர் காலத்தில் இருந்து தான் இவங்க வந்தாங்கன்னு. ஆனால் நீங்கள் பழனி ஆண்டவர் சிலையை நல்லா பாருங்கள், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதுக்கு கீழே ஒரு சிவபூஜை சாமி இருக்கும். வெறும் பழனி ஆண்டவர் சித்தர்களால் நிறுவப்பட்டதாக இருக்கட்டும், ஆனால் அங்கே இருக்கிற அந்த சிவலிங்கம்லாம் இருக்கு இல்லையா, மரகதலிங்கம் இருக்குது, 2 மரகதலிங்கம் இருக்குங்க, ஒரு அம்பாள் இருக்குது. இது வந்து கருவறையிலேருந்து வெளியே வராது. இந்த மரபு சுகிசிவம் ஐயா அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல, எண்ணற்ற பழனி திருக்கோயில் பக்தர்களுக்கு இது தெரியும். பழனி ஆண்டவர் மூலவர், அவரோட பாதத்துக்கு கீழே ஏன் ஒரு பீடத்தில் 2 மரகதலிங்கம் வச்சுருக்கு? அப்போ சிவனை பூஜை பண்ணுறவர்களுக்கு பேர் என்ன? எதுக்காக அந்த ராமப்பையர் அந்த சிவ பூஜை பண்ணுறதுக்கு அந்த அந்தணர்களை கொடுமுடியிலேருந்து வர வச்சார்? இதெல்லாம் தெரியுமா? அவர் இந்த பட்டயம் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. பட்டயம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்த சிவாச்சாரியார்கள் கௌசிக கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவருக்கு வம்சம் இல்லை, வாரிசு இல்லை, அவர் தவறுறாரு. அவர் தவறக்கூடிய சமயத்தில் அந்த சிவபூஜை நிற்கக்கூடாது. அந்த சிவபூஜை நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி அந்த வம்சத்தில், பெண்வழி வம்சத்தில் வந்தவங்க, கொடுமுடியில் இருந்தவங்கள ஒரு 5 குருக்கள்களை கொண்டு வந்து அந்த சிவபூஜையை பண்ண சொல்லி உள்ளே அவர் நிர்மாணம் பண்ணுறாரு. இப்போது இந்த முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, தினசரி காலையில் அவர் சிவபூஜை பண்ணுவார். பழனி ஆண்டவர் சிவபூஜை பண்ணிட்டு தான், விஸ்வரூப தரிசனம்னு பேர். அது செய்யக்கூடிய, வழிபாடு செய்யக்கூடிய அந்தணர்கள் தான் ஆதிசைவர்கள்னு பேர். இவர்கள் வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள் கிடையாது, ஆதிசைவர். எப்படி ஆதி திராவிடர்னு சொல்கிறோமோ அதுபோல் ஆதிசைவர் அப்படிங்கிற 2 மரபு தான் தமிழகத்தில். ஆதிசைவ மரபு, அதுக்கு அடுத்தது ஆதி திராவிட மரபு. இந்த 2 மரபு தான் இருக்குது. இந்த மரபு மீறிய செயல்கள் எதுவுமே நம்ம மன்னர்கள் காலத்தில் கிடையாது, நம்ம பெரியவங்க காலத்துலேயும் கிடையாது. இதை வந்து இந்த காணொலி வாயிலாக பழனி திருக்கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் இதை சொல்லிக்கிறேன். நான் சுகிசிவம் ஐயாவுக்கும் இதை பற்றின விளக்கங்களை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் தெளிவுபடுத்துவோம்.